தக் லைஃப் தக் லைஃப் எப்படி இருக்குன்னா, சுமாரா தான் இருக்கு. இல்லன்னு சொல்லல. இதுக்காக படம் ரொம்ப சுத்தமா நல்லா இல்ல அப்படின்லாம் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நல்லா தான் இருக்கு. ஓகே. பார்க்கலாம். அவ்வளோதான். ஆனா ரூ. 180 குடுத்து டிக்கெட் போட்டு பார்க்கிங் சார்ஜ், பாப்கார்ன் சார்ஜ், இவ்வளோ சார்ஜ், அது இது எல்லாம் போக படம் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. படம் ஒர்த்து கிடையாது. ஏதாவது ஓடிடில பார்க்கலாம். ஓடிடில பார்க்கறதுக்கு ஒர்த்தான ஒரு படம். அதனால யாரும் செலவு பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. போகணும்னு நினைச்சீங்கன்னா கமல் ஃபேனா இருந்தீங்கன்னா பார்க்கலாம். சிம்பு சார் ஃபேனா இருந்தா பார்க்கலாம். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு தான். மத்தபடி அவங்க பேர் கூடமே எனக்கு ஞாபகம் இல்ல. சக்திவேல் அப்புறம் அமர் இந்த 2 பேர் தான் அதிகபட்சம் ஞாபகமே இருக்கு. படத்துல கேரக்டர் ஒட்டவே இல்லை எந்த கேரக்டரோட இந்த கேரக்டரும். ஏன்னா சினிமா பத்தி ஃபுல்லா நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன். இந்த 2 பேர் தான் ஒட்டுச்சு. எப்பயுமே வெளில வரும்போது ஒரு 4, 5 பேர் கேரக்டராவது ஒட்டும் நம்ம மனசுல. மத்தபடி த்ரிஷா கேரக்டர் கூட ஏதோ ஒரு இந்திராணி அப்படின்னு நினைக்கிறேன். இந்திராணி ஆமா. ஏன்னா அடிக்கடி சொல்லி சொல்லி வச்சதுனால அதுல அடிக்கடி வரும். இந்திராணி இந்திராணி இந்திராணின்ட்டு. அதனால ஒரு சின்ன இது கூட அந்த படத்துல வரும். அதே மாதிரி கமல் சாரோட நக்கல் பஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. நல்லா இருக்கு. அந்த அவருக்கே உரித்தான அந்த ஒரு நக்கல் நையாண்டி எல்லாமே அதுல இருந்தது. மத்தபடி படம் கொஞ்சம் சுமார் தான். அடுத்த படத்துல எப்படியும் மணிரத்னம் சார் கம்பேக் கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் குறை சொல்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆளும் கிடையாது, பெரிய இதுவும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. அதனால சொல்றேன். அதனால அவர் ஒரே படத்துல நம்ம எதுவுமே இது பண்ண ஃபார்ம்ல இல்ல, பழைய டைரக்டர் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. எப்போ வேணா அவர் இது பண்ணுவார். இதே மாதிரி தான் ஒரு டைம்ல போயிட்டு இருந்து ஓகே கண்மணின்னு ஒரு படத்தை கொடுத்து வேற லெவல்ல கம்பேக் கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் மாறி வருவாருன்னு நான் நம்புறேன். மறக்காம அப்புறம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிவ்யூ போடலாமா என்ன நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம். தேங்க்யூ.